ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. சசிகலா ஒரு புது கட்சியை தொடங்கியுள்ளார். ஜெயிலிலேயே வைத்து தன்னை தீர்த்து கட்ட எடப்பாடி முயற்சித்ததாக ஒரு அதிர்ச்சிகர குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இன்னொரு புறம் திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்குது. காங்கிரஸோடு சீட்டு பேரங்கள் இன்னும் முடியவில்லை, அது ஒரு இழுபறியில இருக்குது அப்படின்ற தகவல்கள் வெளியாகிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியிலையும் சீட் ஷேரிங்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்க போகுது அப்படின்ற தகவல்கள் வெளியாகிருக்கிறது. இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக எக்ஸ்க்ளூசிவான தகவல்களுடன் பத்திரிகையாளர் எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ராமநாதபுரத்துல நடந்த கூட்டத்தில் சசிகலா ஒரு கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். விரைவில் புது கட்சிக்கான பெயரை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. பல அதிர்ச்சிகர குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க. இது தமிழ்நாடு அரசியலில் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், குறிப்பா அதிமுகவினர் மத்தியில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா கண்ணீரும் சிந்தி இருக்கிறார் இன்றைக்கு மேடையிலேயே. ஏன்னா பாஜகவோட கணக்கு என்னவா இருக்குதுன்னா, டிடிவி வெளியில இருக்கும் பட்சத்தில் தென் மாவட்டங்களில் குறிப்பா முக்குளத்தோர் சமூகத்தோட ஓட்டுகள் இல்லாம இருக்குது. ஏன் எடப்பாடி கூட 2021 பின்னடைவை சந்தித்ததற்கு அது ஒரு முக்கியமான காரணம் தான். இப்ப டிடிவி உள்ள வர்றதுனால அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் சசிகலா இன்றைக்கு கட்சி ஆரம்பித்தது, அவங்க வைத்த குற்றச்சாட்டுகள் தமிழ்நாட்டு அரசியலில் அல்லது அதிமுகவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அல்லது ஏற்படுத்தாதா? அதாவதுங்க, சசிகலா கட்சி ஆரம்பிச்சது, அவங்களோட அறிவிப்பு, அவங்களோட உரை எல்லாத்தையும் நான் முழுச்சா பார்த்தேன். சசிகலா ராமநாதபுரத்தில் நடத்தின அந்த மாநாட்டில் எல்லாரும் சசிகலாவுடைய பேச்சை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் இன்னொருத்தரும் பேசியிருக்காரு, ரொம்ப முக்கியமானவர். அவர் யாருன்னா, முன்னாள் ஏடிஎஸ்பி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு அறியப்படுற வெள்ளதுரை. அவர் இந்த மாநாட்டுக்கு வரவேற்புரையே அவர் தான் ஆற்றிருக்காரு. வரவேற்புரை மட்டும் இல்லை, இந்த மாநாட்டுக்கு ஏற்பாட்டு பணிகளை முன்னாடி நாளே இருந்து எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்வையிட்டு அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சசிகலா ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு. அந்த பூமி தாய் எப்படி பொறுமையா இருக்கோ அது மாதிரி ஒரு பொறுமை உங்களுக்கு இருக்கு. எப்படி ஒரு மலையை பொறுமையா அந்த இது அது கூட எரிமலையா வெடிச்சிரும், அந்த மாதிரி ஒரு பொறுமை சசிகலாவுக்கு இருக்கு அப்படின்லாம் சொல்லி புகழ்ந்து பேசி வரவேற்புரை ஆற்றிருக்காரு. அதுக்கு முன்னாடியும் கூட இந்த மாநாட்டை பத்தி அவர் பேசியிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, 2026 பிறகு ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்பொழுது, நிச்சயமா மாற்றம் வரும். அந்த மாற்றம் அதிமுக சசிகலா கையில வரும் அப்படின்லாம் வெள்ளதுரை சொல்லியிருக்காரு பேட்டியில. ஸோ அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றிருக்கு. அவர் புரட்சி தாய் அப்படின்னு பேசுறாரு, ஜெயலலிதா புரட்சி தலை அப்படின்னு பேசுறாரு. இந்த மாதிரி வெளிப்படையா அவர் கட்சி சார்பு ரொம்ப பட்டவர்த்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. இதுல கூட காவல்துறையை பத்தி, காவல்துறை யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு, சுதந்திரமா இருக்கா, அந்த மாதிரியான பேச்செல்லாம் அந்த வரவேற்பு கூட பேசியிருக்காரு. இப்ப இவரு சசிகலா கூட சேர்றதை பார்த்தா அதிமுக ஆட்சியில காவல்துறை எவ்வளவு சுதந்திரமா செயல்பட்டுச்சு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுல அவங்களுடைய கட்சி களத்துல எடப்பாடிக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும், எவ்வளவு வாக்குகளை உருவாக்கும், சிதைக்கும், அதெல்லாம் 2வது பட்சம். முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, எடப்பாடி ஒரு இமேஜ் உருவாக்கி வச்சிருக்காருல்ல, முதலமைச்சர் வேட்பாளர் இன்னும் அதை நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா. தென் மாவட்டத்தை நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அந்த தோற்றத்துக்கு ஒரு பலத்த அடியை சசிகலாவுடைய பேச்சு நிச்சயமா ஏற்படுத்தும். ஏன்னா அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டுகள் அவங்களே சொல்றாங்க பேசும்போது. நான் இது வரைக்கும் எந்த மேடையிலுமே இதை சொன்னதே கிடையாது, இவ்வளவு நாளா 9 ஆண்டுகளா நான் அமைதியா இருந்திருக்கேன், எங்கேயுமே நான் சொன்னது கிடையாது, இப்பதான் நான் அதை முறை சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க கூவத்தூர்ல எடப்பாடிய முதலமைச்சரை ஆக்கிட்டு அடுத்த நாள் இவங்க ஜெயிலுக்கு போயிடுறாங்க, பெங்களூர் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அப்போ சில நாள்ல இங்க இருக்க அதிமுக அமைச்சர்கள், செங்கோட்டையன் உட்பட சில அமைச்சர்கள்லாம் போயிட்டு அவங்கள சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு, நீங்க இங்கேயே இருக்க வேணாமா, தமிழ்நாடு ஜெயிலுக்கு நீங்க உங்களை டிரான்ஸ்பர் வாங்கிக்கலாம், பரப்பன அக்ரஹாரம் பெங்களூர் ஜெயில இருந்து இங்க பெங்களூர் ஜெயில இருந்து தமிழ்நாட்டு ஜெயிலுக்கு உங்களை டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம், அதுக்கு இங்க இருந்து அரசாங்கத்துல எழுதி கொடுத்தாங்கன்னா உங்களை இங்க மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்செயலா நான் வேணாம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி சொல்றதுதான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை நான் ஓகேன்னு சொல்லிட்டு நான் தமிழ்நாட்டு ஜெயிலுக்கு வந்திருந்தா நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேசியிருப்பேனானே சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டை சொல்றாங்க. அதாவது நான் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பேனா அப்படின்றத அவங்க மறைமுகமா அவங்க சொல்றாங்க. அன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேசியிருப்பேனானே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி அவ்வளவு மோசமானவரா? அப்படி என்ன இன்டென்ஷன் அவருக்கு?
இல்ல அதுதான் அவங்க கேக்குறாங்க. இவ்வளவு மோசமானவர் எடப்பாடி அப்படின்ற அந்த அவங்களோட பேச்சு வந்து அது மொத்தமா நீங்க சம்மரைஸ் பண்ணீங்கன்னா எடப்பாடி எவ்வளவு மோசமானவர் அப்படின்றதான் சசிகலாவுடைய முழுமையான பேச்சு. ஏற்கனவே கொடநாட்டுல 6 கொலை அப்படின்ற ஒரு ட்ராக் ரெக்கார்டு வந்து இருக்குது. அதுக்கான விசாரணை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சத்தியமங்கல காடுகளுக்குள் தலைமறைவாக இருந்த ட்ராக் ரெக்கார்டும் தலைவனுக்கு இருக்கு. அதாவது இந்த பின்புலத்தெல்லாம் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டு வந்து இன்னும் அதிகமான அதுக்கு வெயிட் வந்து கூடும். அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் வந்து ரொம்ப முக்கியமானது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெயிலில் இவங்க முதலமைச்சர் ஆக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன். என்னுடைய கணவர் நடராஜனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு சென்னையில. நான் அவர் வந்து பாக்குறதுக்காக பரோல் அப்ளை பண்றேன். அப்போ வந்து 15 நாள் எனக்கு அப்ளை பொதுவா எல்லாருக்கும் கொடுப்பாங்க, அது விதி. ஆனா தமிழ்நாட்டில் நான் வந்து பார்க்கணுன்றதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஓகே கொடுக்கணும், பர்மிஷன் கொடுக்கணும் தமிழ்நாட்டுக்கு அங்கே வர்றதுக்காக. அதுக்காக வந்து அவங்க போயிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெயில் சூப்பரண்ட், பெங்களூர் ஜெயில் சூப்பரண்டோடைய ஆபீஸ்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. கர்நாடகா கவர்மெண்ட் பரோல் கொடுத்துட்டாங்க, தமிழ்நாட்டுல இருந்து பர்மிஷன் வரணும். அப்போ வந்து அவங்க ஜெயில் சூப்பரண்ட் ஆபீஸ்ல உட்காந்துருக்காங்க. அவருக்கு போன் வருது. போனை வந்து ஸ்பீக்கர்ல போட்டு நீங்களே கேட்டுங்கம்மா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி சொல்றாரு, கர்நாடக அதிகாரி சொல்றாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் அதிகாரி பேசுறாரு, 15 நாள்லாம் அந்த அம்மாவுக்கு இங்க பெர்மிஷன் கொடுக்க முடியாது, 5 நாள் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவங்க காரணம் கிடையாது, மேலிடத்து உத்தரவு தான், போலீஸ் அதிகாரி என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த அம்மாவே சொல்றாங்க. அப்போ வந்து இவங்க உருவாக்கி வச்சுட்டு போன அரசு ஒரு 15 நாள் அவங்க கணவரை பாக்குறதுக்கு இங்க என்ன அனுமதிக்கல அப்படின்னு அவங்க ரொம்ப மக்கள்கிட்ட போய் முறையிடுறாங்க. கண்டிஷன் போட்டிருக்காங்க, வேற யாரையும் சந்திச்சிடக்கூடாது. அந்த கண்டிஷன்லயே ரொம்ப முக்கியமான கண்டிஷன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரஷை பார்க்க கூடாதெல்லாம் வந்து அடுத்தது முக்கியமான கண்டிஷன் வந்து போயஸ் கார்டன் வீட்டுல இருக்கக்கூடாது. அங்க என்ன சொல்றாங்க, அங்கிருந்து தான் ஜெயிலுக்கே போனேன், அதனால நான் இயல்பா எந்த அட்ரஸ்ல நீங்க தங்கியிருப்பீங்கன்னு கேட்கும் போது நான் போயஸ் கார்டன் அட்ரஸ் நான் எழுதி கொடுத்துட்டேன். ஆனா இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா, போயஸ் கார்டன்ல நீங்க போக கூடாது, யாரையும் மீட் பண்ணக்கூடாது, கட்சிக்காரங்களை மீட் பண்ணக்கூடாது, இவ்வளவு கண்டிஷன் அதுல இருக்கு. அப்ப நான் என்ன செஞ்சேன்னா, எனக்கு சொந்தக்காரங்க வீடு டி நகர்ல இருக்கு, நான் அந்த வீட்டுல இருந்து போய் நான் கணவனை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன், அதை கூட நான் பொறுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நடராஜன் இறந்த பிறகு அப்பயும் பரோல் கேட்கறாங்க, 15 நாள்ல பரோல். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, 15 நாள் தர முடியாது, 10 நாள் தான் உங்களுக்கு அனுமதினு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுது, எடப்பாடி கவர்மெண்ட் சொல்லுது. அப்ப அந்த 10 நாள்ல அவங்க அங்கிருந்து வராங்க. அதையும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 16வது நாள் காரியம் பண்ணுவாங்க இறந்து போனவங்களுக்கு, அது கூட என்ன பண்றதுக்கு எடப்பாடின்ற பேரை அவங்க சொல்லவே இல்லை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பேரை நான் வாயில சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 16வது நாள் காரியம் கூட என்னால பண்ண முடியல, 10வது நாளே நான் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு நான் பெங்களூர் ஜெயிலுக்கு போயிட்டேன், இப்படிப்பட்டதான் எடப்பாடியார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போயிட்டு தென் மாவட்டத்துல ராமநாதபுரத்துல போய் மக்கள் முன்னாடி போய் முறையிடுறாங்க, நியாயம் கேட்கறாங்க. அவங்களோட உரையே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி அவங்க வர்றப்ப கைது பண்ண திட்டம் இருந்துச்சு. ஆமா, அது வந்து என்னன்னா, அவங்க கொடிய ரிலீஸ் ஆகி வரும்போது பெங்களூர்ல இருந்து வரும்போது இந்த அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க, கைது செய்யறது கூட அவங்க முயற்சி பண்ணாரு அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. இது எல்லாமே வந்து மக்கள்கிட்ட வந்து நீதி கேட்கற நியாயம் கேட்கற மாதிரி அந்த உரையோட அந்த அவங்க பேசின பேச்சோடைய வடிவமைப்பு வந்து, எனக்கு நீங்க நியாயம் சொல்லுங்க அப்படின்றதான் அந்த பேச்சோடைய சாராம்சமே. அதான் இவ்வளவு நாள் வந்து அவங்க அமைதியா இருந்துட்டு இப்ப அவங்களோட பேச்சு வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட, ஏன்னா அவங்க ஜெயில இருந்து வெளில வர்றப்ப அவ்வளவு பெரிய வரவேற்பெல்லாம் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. 19 மணி நேரம் 20 மணி நேரம் மக்கள் வெள்ளத்தில் வந்து எங்க வழிநடுக அவங்களுக்கு வரவேற்பு அப்படியெல்லாம் வந்து ஒரு பிம்பம் வந்து இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட பிம்பம் வந்து சசிகலாவுக்கு இருக்குதா அப்படின்றது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இல்ல இது அவருடைய முக்குளத்தோர் சமூகத்தில் அந்த வாக்குகளை எடப்பாடிக்கு போக விடாமல் தடுப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடும். அதுதான் நானும் சொல்றேன். அந்த அம்மாவுக்கு வந்து களத்துல ஆதரவு இருக்கா, ஓட்டு பிரியுமான்றதெல்லாம் வந்து 2வது பட்சம். முக்கியமா அவங்களுடைய பேச்சு வந்து என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா, அவங்க நியாயம் கேட்கறதே வந்து அந்த மக்கள்கிட்ட தான் கேட்கறாங்க. இப்படிப்பட்டவர் தான் எடப்பாடி, இவருக்கு நீங்க ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்றதான் அந்த மெசேஜ். அதை வந்து கரெக்டா அவங்க இன்னைக்கு சொல்லிட்டாங்க. அது வந்து எடப்பாடிக்கு தென் மாவட்டத்தை நம்பி அவரு பெரிய கணக்கு போட்டிருக்காரு, டிடிவி தினகரன் எல்லாம் கூட்டணியில சேர்த்திருக்காரு, இந்த தடவை ஜெயிச்சிடலாம் அப்படின்லாம் நினைக்கிறாரு. அதுல வந்து ஒரு பெரிய மரண அடியை வந்து இந்த பேச்சு வந்து நிச்சயமா ஏற்படுத்தும். சசிகலா மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஓபிஎஸும் பிரஸ் மீட் பண்ணி ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அவரும் பழைய வரலாறு எல்லாத்தையுமே, இந்த அம்மா வந்து அதிமுக ஆரம்பிச்ச வரலாறுல இருந்து இந்த அம்மா இன்னைக்கு பேசிட்டாங்க சசிகலா. ஓபிஎஸ் வந்து அவருக்கு நடந்ததெல்லாம் இன்னைக்கு விளக்கமா என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டாரு. நான் வந்து 45 ஆண்டுகளா அந்த கட்சியில இருக்கேன், இந்த கட்சியில நான் ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணியிருப்பேனா, ஏதாவது ஒரு விஷயம் வந்து முறைகேடா கட்சிக்கு விரோதமா நான் பண்ணியிருப்பேனா, என்னை வந்து இவர் நீக்கியிருக்காரு, நீங்க தான் நியாயம் சொல்லணும்னு சொல்லி அவரும்
பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு. எல்லாருமே நியாயம் கேட்கறத பார்த்தா தென் மாவட்டத்தில் நிச்சயமான ஒரு பெரிய சரிவை தான் எடப்பாடி சந்திக்க போறாரு. இவ்வளவு நாள் வந்து சசிகலா அமைதியா இருந்தாங்க. இப்ப எடப்பாடி கை தான் வந்து ஓங்கி இருந்துச்சு, இப்பவே ஓங்கி தான் இருக்குது. ஆனா பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் இவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. டிடிவியோ எடப்பாடியோ மற்ற எல்லாருமே இந்த என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்க. ஆனா சசிகலா இவ்வளவு நாள் அவங்களும் ஒரு பிஜேபி எதிர்க்காம அப்படிப்பட்ட ஒரு லைன்ல தான் வந்து இருந்தாங்க. இந்த ஒரு மூவே வந்து பிஜேபி விரும்புகின்ற அந்த லைனுக்கு எதிரான ஒரு ஸ்டெப்பு தானே. இல்ல நிச்சயமா என்ன பிஜேபி எதிர்க்க தயாராயிட்டாங்களா? இல்ல நிச்சயமா அவங்க வந்து பிஜேபி எதிர்க்கிறாங்களா அதெல்லாம் வந்து அடுத்தது. அவங்களுடைய நோக்கம் அது 1 பாயிண்ட் இது அஜெண்டா அப்படின்னு சொன்னா எடப்பாடியே ஆட்சிக்கு வர்றதுக்கு விடக்கூடாது. இல்ல அதுதான் பாஜகவோட நோக்கத்துக்கு எதிராக தானே இருக்குது. பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு தான். ஏன்னா அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அந்த கட்சிக்கு என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு திராவிட கட்சி அப்படின்னு அறிவிக்கிறாங்க. கட்சிக்கு பேரை சொல்லல, ஆனா இது ஒரு திராவிட கட்சி அப்படின்றத அந்த அனௌன்ஸ்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்க. அது மாதிரி அவங்க வந்து அண்ணா அந்த இதெல்லாமே அவங்க பேசுறாங்க. அப்போ வந்து இன்னொரு கட்சி வந்து திராவிட கட்சியா தான் உருவாகுது அப்படின்னு சொல்லும் போது அது வந்து பாஜகவுக்கு எதிரானதுதான். அது மாதிரி பாஜகவோட நோக்கம் வந்து எடப்பாடியோட முதுகுல ஏறி தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க வந்து எடப்பாடியவே அட்டாக் பண்றாங்க. அப்ப அந்த முக்குளத்தோர் மத்தியிலேயாவது இது தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நம்புறீங்களா? அதாவது எலெக்ஷன் வந்து எல்லாமே வந்து ஒரு பெர்செப்ஷன் தான், ஒரு பொது பார்வை வந்து உங்களுக்கு இருக்கணும். அது இவர் ஒரு நல்லவர், இவர் வந்து எல்லாரையும் காப்பாற்றுவார் அப்படின்ற அந்த இமேஜ் தான் வந்து எம்ஜிஆருக்கு இருந்துச்சு, அந்த இமேஜ் தான் ஜெயலலிதாவுக்கு இருந்துச்சு. அந்த இமேஜ் வந்து எடப்பாடிக்கு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அவர் பில்டு பண்ண பார்த்த அந்த இமேஜையும் வந்து இவங்க சுக்குநூறா எல்லாம் சேர்ந்து உடைக்கிறாங்க. அப்படின்னா இவருக்கு என்னென்ன திருப்பி திருப்பி வருது அப்படின்னா இவர் ஒரு துரோகி, ஒரு நம்பிக்கை துரோகி, இவரை நம்பக்கூடாது, அந்த இதான் திருப்பி திருப்பி சொல்றாங்க. அப்ப அதுதான் வந்து மக்களுடைய பொது பார்வையில வந்து அந்த இமேஜ் போக போக எடப்பாடிக்கு தேர்தல் நெருக்கத்துல பெரிய சரிவை ஏற்படுத்தும். அது தென் மாவட்டத்துல நிச்சயமா அது ஏற்படுத்தும். கண்டிப்பா. அதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். டிடிவி தினகரன் வந்து கூட்டணியில சேர்த்திருக்காரே தவிர டிடிவி தினகரனுக்கும் அவருக்கும் எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கு அப்படின்னா, நான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை எடப்பாடி கூட பண்ண மாட்டேன், நான் வந்து என்டிஏ கூட்டணியில தான் சேர்ந்திருக்கேன், இப்போ பாஜக கூட தான் எனக்கு எவ்வளவு சீட்டு வேணும்ன்றதை நான் அங்கதான் பேசுவேன் அப்படின்னு தினகரன் சொல்றாரு. அப்படின்னா தென் மாவட்டத்துல வந்து இவர் வெளியில ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாரு. அது இப்போ வந்து சுக்குநூறா நொறுங்கி தரமட்டம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ அடுத்ததா திமுக கூட்டணி அவங்க என்ன அளவுல இருக்கிறாங்க? கேசி வேணுகோபால் வந்து ஒரு 55 நிமிடம் வந்து திமுகவுடன் பேச்சுவார்த்தை வந்து நடத்தினார். ஆனா எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படவில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் 40 சீட்டு 39 சட்டமன்ற தொகுதி, ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு முதல்ல பேச்சுவார்த்தை நடந்ததா சொன்னாங்க. அதற்கு பிறகு 35 அல்லது 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளை காங்கிரஸ் வந்து கேட்கிறது அப்படின்னாங்க. இப்ப இன்றைக்கு வெளிப்படையாவே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் பேசியிருந்த சூழல்ல நாங்க ஏற்கனவே 50-60 சீட்டெல்லாம் வாங்கியிருக்கிறோம், 40 கீழே குறைச்சதே வந்து எங்களோட ரொம்ப பாதிப்பாயிருச்சு அப்படின்ற கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கூட்டணியில காங்கிரஸ் உடனான உறவு எப்படி இருக்குது? எவ்வளவு சீட்டுகள் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படும்? ஸ்டாலின் வந்து என்ன செய்ய போறாரு? இல்ல இது என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, அவர் வந்து சொல்றாரு இல்லைங்களா, நாங்க 60 சீட்டுக்கு மேலலாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னு. அது வந்து 2011 தேர்தலில் 60 சீட்டுக்கு மேலே இவங்க வாங்கியிருந்தாங்க. அது எப்படி வாங்கினாங்க அப்படின்னா, முதல் மாடியில வந்து ரைடு விட்டுட்டு இவங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல கீழே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க திமுக கூட. அப்போ வந்து 60 சீட்டு அப்பயே திமுக 63 நாயன்மார்கள். ஆமா, அப்பயே வந்து திமுகவினர் மத்தியில பெரிய கொந்தளிப்பு வந்துச்சு, இவ்வளவு சீட்டு உங்களுக்கு போய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த தேர்தலே வந்து தோக்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதுல ஸ்டாலினுடைய இதை நான் நுட்பமா என்ன பாக்குறேன் அப்படின்னா, அப்போ வந்து கனிமொழியை வந்து ஜெயில வச்சு அந்த மாதிரியான மிரட்டல்ல தான் வந்து இந்த சீட் பேரமே நடத்தினாங்க. இப்போ அதே கனிமொழி வச்சுதான் காங்கிரஸ் டீல் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டாலின். இப்போ எல்லா பேச்சுவார்த்தையும் அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ எவ்வளவு சீட்டு சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் பேசின வரையில 30 சீட்டு தான் காங்கிரஸ் கேட்கறதா தான் எனக்கு சொல்றாங்க. திமுக வந்து பழையபடி 25 சீட்டு தான் தருவோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ எப்படி முடிஞ்சாலும் அந்த 25க்கும் 30க்குள்ளதான் முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் ஊடகங்கள்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, 18 தான் வந்து ஜெயிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு 20 சீட்டு தர்றோம் அப்படின்னு அந்த முடிவையும் வந்து பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல அது வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கடந்த முறை கொடுத்த 25க்கு குறையறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒண்ணு அதுல முடியணும், இல்லைன்னா 1-2 கூடுதலா போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்படியும் கீழே குறைச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு
பெரிய பேச்சுவார்த்தையில ஒரு பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க ரொம்ப மிரட்டிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணியாச்சு. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஓரமா தள்ளி வச்சுட்டாங்க. இப்ப வெறும் சீட்டு வாங்கினா போதுன்ற நிலைமைக்கு காங்கிரஸ் வந்துருச்சு. அதுதான் எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையிலாம் அதுதான் நமக்கு தெரியுது. இப்ப காங்கிரஸ் கட்சியோட சுவாதி சதுர்வேதி அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு செய்தியை போட்டிருக்கிறாங்க. பவன் கேராவுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் வந்து அதுவும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில ஒரு கோரிக்கையா வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அது உண்மையா? இல்ல, அதாவது இவங்க கோரிக்கையில கேட்டிருக்கலாம். ஆனா ஸ்டாலின் அதை ஒத்துக்கிட்டாரா அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு இன்னும் தெரியல. உங்க கோரிக்கையில வந்து இவங்க எது வேணா கேட்டிருக்கலாம், எனக்கு அவ்வளவு வேணும், ஆட்சியிலே பங்கு வேணுன்ற அளவுக்கு இவங்க போயிட்டாங்க. அதனால இதெல்லாம் அவங்க கேட்டிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. கேளு அடண்டா தானே கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதனால வந்து அது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ ஃபுல்லா கண்ட்ரோல்ல வந்துட்டாங்க. அவங்க இதுக்கு மேல அவங்க திமிரி எழுறதுக்கோ இதுக்கு மேல பேசுறதுக்கோ அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால அவங்க இப்பயும் தாவைக்கா அப்படின்ற ஆப்ஷன் வந்து இல்லையா? இப்ப தாவேக கூட அவங்க போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது கேசி வேணுகோபால் அப்பயே சொல்லிட்டாரு. அதை வந்து நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க, நாங்க ஒன்னும் அவங்க கூட போல அப்படின்னு சொல்லிட்டு அவரு தெளிவா போன வாரமே சொல்லிட்டாரு. அதனால அவங்க இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறது உறுதியாயிடுச்சு. பேச்சுவார்த்தைக்கு போயிட்டாங்க, மீட் பண்ணி பேசிட்டாங்க. இதுக்கு மேல அங்க போனாங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு சுத்தமா நம்பகத்தன்மை மக்கள் அவங்களை வந்து நிராகரிச்சிருவாங்க. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப 234 தொகுதிகளில் எவ்வளவு தொகுதிகளில் திமுக போட்டியிட போகிறது? கூட்டணி கட்சிகள் விசிக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் மற்ற கொங்குநாடு ஈஸ்வரன், இப்படி பல கட்சிகள் வந்து இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு சீட்டுகளை ஒதுக்குவாங்க? அதாவது போன 2021 தேர்தலில் 173 இடங்கள் திமுக போட்டி போட்டிருக்கு. அதுல கூட்டணி கட்சிகளும் சில கட்சிகள், மதிமுக உட்பட சில கட்சிகள் வந்து உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டி போட்டாங்க. அப்படி பாத்தீங்கன்னா 188 இடங்கள் திமுகவுடைய சின்னம் உதயசூரியனே போட்டி போட்டிருக்கு. ஆமா, மனிதநேய மக்கள் கட்சி இப்படி. ஆமா, வேல்முருகன் நின்னார் உதயசூரியன்ல இப்படி. அதுக்கு அடுத்து வந்து காங்கிரஸ் கட்சிக்கு 25 இடம் போன தடவை கொடுத்தாங்க. மற்ற கட்சிகள் 2 கம்யூனிஸ்டுக்கு 6 இடம், விடுதலை சிறுத்தைக்கு 6 இடம், இவங்க ஐயுஎம்எலுக்கு 3 இடம். இதான் போன தடவை நடந்துச்சு. இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா வந்து தேமுதிக வந்து சேர்ந்துருக்கு. எப்படி பார்த்தாலும் வந்து 165 இடங்களுக்கு குறைவா திமுக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 165 கண்டிப்பாக உறுதிப்படுத்திடுவாங்க. அதுக்கு மேலே தான். அதனால தான் வந்து காங்கிரஸ் கட்சியில் மற்ற கட்சிகளோட இடங்கள்லாம் விட்டு கொடுங்க. இப்போ காதர் மொய்தீன் கூட பேசும்போது சொன்னாரு, எனக்கு விட்டு கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க, கூட்டணி கட்சிகள்லாம் நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. திமுகவுடைய நோக்கம் வந்து 120 இடமாச்சும் நம்ம நின்றுணும் தர அப்படின்றதான் அதுல தெரியுது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. கூட்டணி கட்சிக்கு சீட்டு ஒதுக்குனா கூட உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதுக்கான கட்சிகள் அது மாதிரியாவும் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. இதுதான் இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற பேச்சுவார்த்தையோட நிலைமை. அதிமுக கூட்டணின்னு சொல்லக்கூடாது, அது என்டிஏ பாஜக கூட்டணி அரசை அமைக்க போற ஒரு கூட்டணி அப்படின்னு தான் அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. அந்த கூட்டணியில எப்படி இந்த இடங்கள் தொகுதிகள் பகிர்ந்தளிக்க போறாங்க? அதிமுக அவங்க வந்து நாங்க தனிப்பெரும்பான்மையோடு நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம், கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல என்ன அளவுல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு? இன்னைக்கு வந்து ஊடகத்துல என்ன மாதிரி செய்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னா, 35 இடங்கள்ல பாஜக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு. 35 இடங்கள் கேட்கறாங்க. கூடுதலான இடங்களுக்கான பட்டியலையும் அதிமுக கொடுத்துருக்காங்க பாஜக அப்படின்ற செய்தி வந்துட்டு இருக்கு. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, நீங்களே சொன்ன மாதிரி அது வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி கிடையாது. அது வந்து என்டிஏ கூட்டணி அப்படின்னு தான் சொல்றாங்க. என்டிஏக்கு யார் தலைமை அப்படின்னா பாரதிய ஜனதா தான் தலைமை. அதான் தினகரன் சொல்றாரு, நான் வந்து எடப்பாடி கூட எல்லாம் பேசிக்கிறேன், நீ ஆமா ஒன்றெல்லாம் நான் பேச முடியாது அப்படின்றதான் அவர் சொல்லிட்டாரு. எடப்பாடி கிட்ட எல்லாம் நான் பேச முடியாது, நான் வந்து என்னோட சீட்டு எவ்வளவு வேணும்ன்றத நான் பாஜக கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி இந்த இதுல இருந்து பார்க்கும்பொழுது ஏற்கனவே நம்ம அண்ணாமலை சொன்ன சில ஸ்டேட்மெண்ட்லாம் ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா இரட்டை இலக்கத்துல இந்த தடவை பாஜக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் நுழைவாங்க அப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு. அப்படின்னா அவங்க வந்து நிச்சயமா 35 சீட்டு வாங்கணும் அப்படின்றதுல அவங்க வாங்கணுன்றதெல்லாம் கிடையாது, 35 சீட்டு எடுத்துக்கணுன்றதுல அவங்க உறுதியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படி பார்த்தா ஏற்கனவே என்னாச்சு அப்படின்னா 2021 தேர்தலில் பிஜேபி வந்து 20 இடங்கள் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த தடவை அவங்க வந்து 35 இடங்கள் வாங்குறதுக்கான முயற்சியில இருக்காங்க. அப்போ வந்து போன தேர்தலில் பாமக வந்து 23 இடங்கள்ல வாங்கியிருந்தாங்க, அதாவது பாஜகவை விட அதிகமா வாங்கியிருந்தாங்க. அப்படி பார்த்தா இந்த தடவை பாஜகவை விட அதிகமா வாங்கணும் அப்படின்னு அன்புமணியும் நினைப்பாரு. அப்படின்னா அவருக்கு 35, பாமகவுக்கு 35, அப்படி இதுலயே 70 சீட்டு போயிடுச்சு. அடுத்து வந்து
இவர் தினகரன் இருக்காரு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அவங்களும் சீட்டு வாங்குவோம். அவங்க வந்து நான் பாஜகட்டே வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்களும் வந்து நிச்சயமா பாமக அளவுக்கு எங்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு 35, இதெல்லாம் 35 நம்ம சொல்றோம். இதுவே 100 மேல தாண்டி போயிடுச்சு. இவ்வளவு இல்லைன்னா கூட 35 இல்லைன்னா கூட 30ன்னு வச்சுக்கிட்டா கூட 90 சீட் ஆயிருச்சு. ஆமா, இதுவே 90, 3 கட்சிக்கும் சேர்த்து 90 சீட்டு ஆயிடுது. இதுக்கப்புறம் வந்து நிறைய சின்ன சின்ன கட்சிகள்லாம், புதிய நீதி கட்சி இருக்கு, ஐஜேகே பாரிவேந்தர் கட்சி இருக்கு, இப்படி நிறைய பேர் வந்து அவங்க கூட மூர்த்தி இருக்கிறாரு, ஏர்போர்ட் மூர்த்தி இருக்காரு. ஆமா, இவங்க எல்லாமே அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஜான் பாண்டியன் இருக்காரு, நிறைய சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா சொல்றாங்க. இப்படி பார்த்தா எடப்பாடி வந்து 117 இடங்கள் அந்த அதிமுக நிக்கிறதே வந்து பெரிய விஷயம் மாதிரி தான் இப்ப இருக்கிற சூழ்நிலை இருக்கு. சீட் ஷேரிங் எப்படி நடக்குது, பேச்சுவார்த்தையில எல்லாம் யார் கை ஓங்குது, அதை பொறுத்து தான் மாறும். 117 இடங்கள் 120 இடங்கள்லயே அதிமுக நிக்கிறது வந்து சங்கடமான சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இதுல எவ்வளவு அவங்க வின் பண்ண முடியும்? ஓகே, அதான் இந்த கூட்டணி அந்த சீட் ஷேரிங்க வந்து இது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றத அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த சீட் ஷேரிங் இவ்வளவு சீட்டு ஒரு கட்சி டிமாண்ட் பண்றதே வந்து இது கூட்டணி ஆட்சி தான். அதை வந்து தினகரன் முன்னாடியே சொல்லிட்டாரு. இது வந்து நான் எங்களுக்கும் எங்க ஆளுங்களும் மந்திரி ஆகணும் அப்படின்னு எங்களுக்கும் விருப்பம் இருக்கு அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. அந்த விருப்பத்தை வந்து நேரடியா பாஜக சொல்லணும்னா கூட அவங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்னா அதிமுக கூட்டணியில அவங்க 2வது நிறைய மாநிலத்துல பண்ணியிருக்காங்கல்ல, அதே ஃபார்முலாவை இங்கேயும் பண்ணிட்டு அவங்க 2ஆம் பட்சத்துல தள்ளிட்டு இவங்க அதை டேக் ஓவர் பண்ணிடணும் அப்படின்றதான் பாஜகவுடைய ரகசியம்ல, அதான் அவங்களுடைய திட்டம். எல்லாருக்கும் தெரிஞ்ச திட்டம் தான் அது. இதுதான் அவங்களுடைய திட்டம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த அதிமுகவுடைய கூட்டணி சீட்டு பேச்சுவார்த்தையே வந்து இது கூட்டணி ஆட்சிக்கான முன்னோட்டம் மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ஆனா எங்களுக்கு எதிராக இருக்கிற எந்த அணியுமே ஒரு பலம் பொருந்திய அணியா இல்லை, பல அணிகள் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அந்த கருத்து தான் வந்து இப்போதைக்கு இந்த பிப்ரவரியோட நிலவரமா? இல்ல, அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்டாங்க ஸ்டாலின் அப்படின்னா, அந்த இதுல தமிழ்நாட்டுல வந்து பலமுனை போட்டி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, பலமுனை போட்டி இருக்கலாம், ஆனா எதுவுமே வந்து பலமான போட்டியா நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எடப்பாடிக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்கு, அடிமேல அடி வாங்கிட்டு இருக்காரு தேர்தல் நெருங்க அவரு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி இருக்கு, தாவேக்கா இருக்கு, இவங்கெல்லாம் வழக்கமா வாங்கின ஓட்டை விட நாம் தமிழர் கம்மியா தான் வாங்குவாங்க அப்படின்னு பொதுவா எல்லாருமே கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. தாவேக்கா வந்து என்ன ஓட்டு வாங்க போறாங்க அப்படின்றத பொறுத்தான் பார்க்கணும். அவங்க வந்து இந்த சின்ன பசங்களுடைய ஓட்டு மட்டும் தான் அவங்களுக்கு வாங்குவாங்க. அதுலயும் அவங்க எவ்வளவு வாங்குவாங்கலாம் சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஆனா அவங்க வந்து ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸ், இன்னும் அவங்க முதல் முயற்சியிலே இல்லை. அதனால அவர் சொன்னபடி ஒரு பலமான கூட்டணியா இன்னைக்கு பேச்சுவார்த்தை எல்லா பொது பார்வை பர்செப்ஷன்லயும் வந்து திமுக கூட்டணி தான் இன்னைக்கு பலமா இருக்கு. மற்றவங்களாம் வந்து இன்னமும் தடுமாறிட்டு தான் இருக்காங்க அரசியல் களத்துல. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட் வர்றப்ப பேசலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி சார். நன்றிங்க.